ப்ரோ அந்த இடத்த பத்தி சொல்லிருந்தேன்ல, இப்பதான் கேட்டேன் அந்த பையன்கிட்ட. ஃபுல் டீடைல் சொன்னா ப்ரோ. பயந்துட்டு இருக்கோம், செம்மையா பயந்துட்டு இருக்கோம். என்ன இதுக்கு இவன் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கலான்னு போயிருக்கான். ஃபாரஸ்ட் லொகேஷன் மாதிரி வேணும் போல அவனுக்கு, அங்க போயிருக்கான். உள்ள போயிட்டு அப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கேமரா ஆன் பண்ணிருக்கான். பார்த்தா ஒருத்தன் வந்து என்ன பண்ணிருக்கான், பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கிட்ட அந்த பொம்மையை சாட்சி வச்சு மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். பொம்மை வச்சுட்டா பொம்மை வச்சு பண்ணிருக்கான் ப்ரோ மந்திரம். அவன் வந்து என்னன்னா ப்ரோ நல்லாதான் இருந்திருக்கான். நடுவுல கொஞ்சம் ஒரு மாதிரி சைக் ஆயிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணி ஊருக்குள்ள அப்பப்போ வருவானோ. ஊர் மக்களே வந்து பயப்படுவாங்களாம் இவனை பார்த்து. அந்த மந்திரம் பண்ணால அவன் அவனை ஊர் மக்களே வந்து பயப்படுறாங்களாம். ப்ரோ இன்னொரு விஷயம் இருக்கு, பைக்ல வந்து கொஞ்சம் தூரம் போக முடியும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க நடந்து போற மாதிரி தான் இருக்கும். வழி இருக்காதா? வழிலாம் இருக்காது, நீங்க தான் நடந்து போகணும். அதுவும் தெளிவா சொல்லிட்டான். உள்ள போனீங்கன்னா டைம் போறதே தெரியாதான். அது மாதிரி நீங்க உள்ள போய் மாட்டீங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ப்ரோ என்னன்னா அந்த இடத்த பத்தி அங்க இருக்கவங்களே ஏகப்பட்ட பேக் ஸ்டோரி சொல்றாங்களாம். ஆனா எது உண்மைனே தெரியல, இவனுக்கே தெரியல எது உண்மைன்னு. பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி இந்த மாதிரி தான் நடந்துட்டு போலாம், அதை வச்சுதான் போயிருக்கான். பீஸ்ஃபுல்கான அந்த அமைதி சவுண்ட். வானம் இருக்கிற கலர்லேயே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் என் கதி அறுவை கதி தான். இந்த பக்கத்துலேயே இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போனோம். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அப்படியே வழி கொஞ்சம் சின்னதாக பெரியன்ற மாதிரி எனக்கு வந்த தகவல். அது ஆல்சோ நான் மேப்பில் பார்த்துட்டேன். நல்லா தெளிவாக நான் பார்த்துட்டு நல்லா கிளியராக நான் மைண்டில் ஏற்றிட்டேன். இவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? வாவ், பயங்கரமாக இருக்குல்ல வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய சீன்ஸ் நான் கட் பண்ணி தூக்கிட்டோம். என்னால் முடிஞ்சிருக்கும் ரொம்ப எவ்வளோ ஃபட்டான சீன்ஸ் உங்களுக்கு வைக்க முடியுமோ அது மட்டும் தான் வைக்க போகிறேன். ஏன்னா நான் கேமரா கட் பண்ண போகிறது கிடையாது, கேமரா ரெக்கார்டில் ஓட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாமே எங்கள் வீடியோவில் கூட ரெண்டான டியூரேஷன்ஸ் வந்துடும். நான் நல்லா முடிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டாக கட் அடுத்து அப்படின்ற மாதிரி நான் அப்படியே வீடியோ கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் கோப்ரோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு லைட்டாக தலைவலிக்குது, அது மாட்டினா இன்னும் வெயிட் ஆகிடும். எங்கே எனக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அங்கே மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நடந்து போகணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணும்னு நினைக்கிறேன். மைண்டில் ப்ரெஷர் ஏற்றிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல. அண்ணையா ஷிட், சத்தி நல்லி விட்டு அடிக்கணும். இன்னைக்கு வந்து மூன் டே. பட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்கைஸ் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. மேக க்ளவுட்ஸ்லாம் அப்படி செம்ம வேகத்தில் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்தா மழை வர ஃபீல், இந்த பக்கம் பார்த்தா கிளைமேட் நல்லா இருக்கு. இந்த பக்கம் லெஃப்ட் இருக்கும், ரைட் இருக்கு சொன்னா இப்படி ஒரு வழி போகுது. இந்த பக்கம் ஒரு வழி ஒன்று போகுது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி ஒன்று போகுது. நான் ரைட் சைடே போய் சூஸ் பண்ணுவேன்.
அனிமலாக ஒரு மாதிரி தெரிஞ்ச வரல. லைட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். பயம் செம்ம பயம் வந்துச்சு. லைட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். அந்த புதாரில் கீழே வந்துட்டுருக்கேன். இந்த பக்கத்துல யாரும் ஆள் வருவாங்க நினைச்சேன். இந்த பக்கத்துல அந்த மேப் செக் பண்ணுறது கிட்ட அந்த போதாருக்கு பின்னாடி போகிற வழியில் லாஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி திரும்பி திரும்பி போக வேண்டாம். எனக்கு உயிர் அடிச்சு மேலே இவ்வளோ பெரிய முறை தான் வந்ததுலேருந்து பார்த்ததுலேருந்து தான். இதுவாடா பெரிய மரம் ஊரில். நிலா வச்சு ஃபேஸ் தெரிஞ்சவங்களுக்கு உண்டு. நான் நைட் விஷன் வைக்க போகிறேன். நைட் விஷன் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நைட் விஷன் செட் பண்ணிட்டோம். இது நான் ஆக்சுவலாக ஃபேக்கு இது வந்து நடக்க சான்ஸே இல்லை. இது இல்லாத ஒரு விஷயம் வச்சு தான் வந்தேன். பட் பார்த்ததுமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இந்த காட்டில் போய் தேடிட்டாக இருக்க முடியாது இங்கே யாராச்சும் இருக்காங்களா இல்லையான்ட்டு. நான் அதை தவிர்த்துட்டு இங்கே நைட் விஷன் வச்சுட்டேன். ஒரு 5 minutes நான் அந்த பக்கம் போக போகிறேன். நிறைய வழியெல்லாம் போகுது. கொஞ்சம் உடஞ்ச சில பீஸ்லாம் கீழே பார்த்தேன், பொம்மை பீஸ்லாம். அது நான் ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போகுன்ற போய் நான் பார்த்துட்டு வந்து நைட் விஷன் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறேன். முடிஞ்சால் இங்கே இருக்கிற ஒரு பொம்மை எடுத்துகிட்டு போவேன். அது கன்ஃபார்மாக இல்லை. ஸோ பேசுகிற சவுண்ட் கிளியராக கேட்கணும். நான் மைக்கை திருப்பி தலைக்கீழ மாட்டேன். இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன்.
நிற்கிற மாதிரி இருந்துச்சு லைட்டாக. நைட் விஷயத்தில் நான் கிளம்புறது ரைட்டு நியர் நான் ஒரு 1 hour சுற்றிட்டு இது ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தப்பட்டேன். உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லாமல் தான் விட்டுட்டேன். அதை நான் என்ன சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஏய் மொத்தா ஜிப்பு அது புட்ரி ஏய்